Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என்றிருந்த விகிதத்தை 700 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என மாற்றுமாறு முந்தைய திமுக அரசு பிறப்பித்த அதே அரசாணையை தற்போதைய தாவேக அரசும் முன்மொழிவதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அரசு பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறனை முடக்கும் நோக்கில் அரசு பள்ளிகளில் சுமார் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்றிருந்த விகிதத்தை 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என மாற்றுமாறு முந்தைய திமுக அரசு பிறப்பித்த அதே அரசாணையை தற்போதைய தாவேக அரசும் முன்மொழிவதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதிக அளவிலான கட்டணம் செலுத்தி தனியாரிடம் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் செல்ல முடியாத அரசு பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறன்களை துல்லியமாக கணித்து போட்டிகளில் அவர்களின் பங்கேற்றலை உறுதி செய்யும் உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அரசு குறைக்க நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தாவேக அரசின் இந்த தவறான அணுகுமுறையால் 700 மாணவர்களுக்கு கீழ் இருக்கும் சில கிராமப்புற பள்ளிகளின் மீது உடற்கல்வி ஆசிரியரின் நிழல் கூட படாமல் போய்விடும் என்பது மிகப்பெரிய உரிமை மீறல் என்று தெரிவித்துள்ள அவர், இதுதான் தாவேகாவின் அனைவருக்குமான அரசியலா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கல்வி கூடங்களில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் அரசு சமரசம் செய்யக்கூடாது எனவும், பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் எனவும் முதல்வர் விஜயை வலியுறுத்தியுள்ளார்.